ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டிருக்கிற நாம் அவருடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம் செய்யும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்குள்ள வித்தியாசம். இப்ப நாம செய்ய வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கும்போது அவருடைய சித்தத்தை செய்யும் போது செயல்படுத்தும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப அந்த அம்மாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னே வச்சுக்கிறோம். இப்ப நம்முடைய பாஷையில ஆசீர்வாதம்னா நமக்கு வீடு இருக்கணும், நமக்கு தேவையான பணம் இருக்கணும், நமக்கு தேவையான பொருள் இருக்கணும், நமக்கான காரியங்களை என்ன செய்யணும், அது நமக்கு இயற்கையாக நமக்கு தோன்றுகிற ஆசீர்வாதம். அந்த அம்மாவுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அனுபவிக்கிற அந்த அம்மாவோட கூட இருக்கிறார். நாங்கள் உமக்கு நன்மை தானே செய்யணும், நீங்களும் எங்களுக்கு என்னதான் செய்யணும், நன்மை தான் செய்யணும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது அவருடைய வழிகளில் நடக்கும் போது அவருடைய சித்தத்தை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒருவர் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அப்போ இந்த ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளும். இதுல ஒரு காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஈசாக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? யார்? ஆபிரகாம். அதுல 4-5 வசனத்தை வாசிங்க. 26. ஜீவனுள்ள தேவனை பற்றி கொண்டிருக்கிற நாம் அவருடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம் செய்யும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்குள்ள வித்தியாசம். இப்ப நாம செய்ய வேண்டியது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் நடக்கும் போது அவருடைய சித்தத்தை செய்யும் போது செயல்படுத்தும் போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப அந்த அம்மாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னே வச்சுக்கிறோம். இப்ப நம்முடைய பாஷையில ஆசீர்வாதம்னா நமக்கு வீடு இருக்கணும், நமக்கு தேவையான பணம் இருக்கணும், நமக்கு தேவையான பொருள் இருக்கணும், நமக்கான காரியங்களை என்ன செய்யணும், அது நமக்கு இயற்கையாக நமக்கு தோன்றுகிற ஆசீர்வாதம். அந்த அம்மாவுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அனுபவிக்கிற அந்த அம்மா தான் இல்லை. அப்ப அந்த ஆசீர்வாதம் என்னத்துக்கு? கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு பிரயோஜனம்